எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னோட கிளாஸஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று டைரக்ட் கிளாஸ் இருக்குது, இன்னொன்று ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. டைரக்ட் கிளாஸ் அப்படின்னாக்கா பிரச்சனை கிடையாது. ஒரு 3-4 பேர் ஒன்றா வந்தாலும் நம்மளோட ஆஃபீஸில் பக்கத்தில் உட்காந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கற்றுக்கிட்டு போகிறாங்க. அதே ஆன்லைன் அப்படின்னும் போது என்னால் ஜூம் மீட் அரேஞ்ச் பண்ணி ஒரு 20 பேர் 25 பேர் உட்கார வச்சு ஒன்றா கிளாஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஒருத்தர் ஏதோ ஒரு டவுட் கேட்க வருவார், அந்த டைமில் இன்னொருத்தர் டவுட் கேட்பாரு. அப்போது என்ன ஆகும்னா இவர் கேட்க வந்த டவுட்டே மறந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் எல்லோருமே பேசும்போது கிளாஸஸ் அந்த லைன் விட்டு ட்ராக் மாறி வேறு விஷயங்களை நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். அப்போது நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயங்கள்லாம் மிஸ் ஆகிடும். நம்மக்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஒரு பேமெண்ட் பண்ணி தான் கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு தெளிவாக புரியணும். இது போல் ஜூம் மீட்டில் அரேஞ்ச் பண்ணி கிளாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். 1 by 1 கிளாஸ் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்குவார். சப்போஸ் அவருக்கு புரியலனாலும் அவருக்கு புரிகிற மாதிரி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் கிளாஸ் இப்போது ஆன்லைனில் 1 by 1 தான் பண்ணிட்டு வரேன். அப்படி 1 by 1 பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் நம்மளால் டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. நிறைய பேர் லைவ் மார்க்கெட் கிளாஸ் கேட்கறதுனால ஸோ அதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் லைவாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க புரிஞ்சுக்க மாதிரியும் இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் என்னோட ஸ்ட்ராட்டஜியை என்னோட அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணிகிட்டே அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த ரெக்கார்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெளிவாக புரியும். சப்போஸ் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னையோட மார்க்கெட்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் நான் எடுத்திருக்கேன், குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன என்ட்ரி எடுத்திருக்கேன், அதில் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இன்னையோட என்ட்ரி இதுதான். இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5500 ரூபாய். இன்னையோட ரிஸ்க்கு 265 ரூபா. பாருங்க, ரிஸ்க் பாருங்க, வெறும் 265 ரூபா. இன்னையோட ரிவார்டு 2425 ரூபா. இதுதான் இன்னையோட கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல என்னோட அக்கௌண்ட்ல 2050 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட் போன வாரம் தான் நம்மக்கிட்ட டைரக்ட் லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு ஒருத்தர். அவர் என்ன ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காரு. அதில் பார்க்கலாம். நம்ம 41100 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். மேக்ஸிமம் என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணி என்னோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணவங்க எல்லாமே 41100 இந்த புட் ஆப்ஷன் தான் எடுத்திருப்பாங்க. பை ஆவரேஜ் பாருங்க, 219 ரூபா 90 காசு. பை கிடைச்சிட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 315 வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலாக இவர் ஒரு நாளைக்கு எனக்கு 500 ரூபா வந்தால் போதும் அப்படின்ற கான்செப்டில் இவர் கட் பண்ணுவார். இன்னைக்கு 233 ரூபா 10 காசில் புக் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் டோட்டல் ப்ராஃபிட் இன்னைக்கு 330 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. என்னோட ஸ்ட்ராட்டஜியில் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ரேஷியோன்றது கண்டிப்பாக இங்கே மாறுபடும். ஏன்னா ஒரு சிலர் 500 ரூபா வந்தால் போதும், ஒரு சிலர் 1000 ரூபாயில் புக் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் 1500 ரூபாயில் புக் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் டைமிங்கு தகுந்த மாதிரி அதை அன்லிமிட்டடாக வச்சு ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் ஸ்டாப் லாஸ்ன்றது எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் வரும். ஆனால் டார்கெட்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசப்படும். இதே நமக்கு ஈக்விட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஆகட்டும், லாஸ் ஆகட்டும், டார்கெட் ஆகட்டும், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம டார்கெட் அப்படின்றது எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரியா ரெகுலராக நமக்கு ஒரு 500 ரூபாய் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 500 ரூபாய் மட்டும் கண்டினியூவாக நம்ம புக் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளால் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் புக் பண்ணுறது, இல்லை ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் புக் பண்ணுறது, ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக வருது, இது போல் விடாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க ரெகுலராக ஒரே மாதிரியான டார்கெட்டை புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் 2 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. நேற்று 667 ரூபா 50 காசு ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடைச்சிருக்கு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லாஸு. இன்னைக்கு 2050 ரூபாய் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. இன்னும் 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளில் எத்தனை நாள் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு 4 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பிபிஎல் 1200 ரூபா புக் ஆயிருக்கு மைனஸில். ஹிண்டால்கோ 300 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. தீபக் 700 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் 400 ரூபாய் லாஸில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக 2000 ரூபாய் லாஸ். இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லட்சம். ஸோ டோட்டலாக இன்னைக்கு நமக்கு ஒரு 2000 ரூபா 2% லாஸில் புக் ஆயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் டோட்டலாக நான் செலக்ட் பண்ணியிருந்த 6 ஸ்டாக்கில் 4 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பஜ்ஜி ஃபைனான்ஸ் 550 ரூபா லாஸ் வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 480 ரூபா லாஸ் வந்திருக்கு.
ஹிண்டால்கோ 400 ரூபாய் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் 900 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டலாக இந்த 4 ஸ்டாக்ல 270 ரூபாய் 1/4% வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. இன்னியோட கோல்டன் ஸ்டாக் ஹிண்டால்கோ எதுக்காகனா இன்னியோட ரிஸ்க் ரேஷியோ பாருங்க 0. ஹிண்டால்கோல இன்னைக்கு ரிஸ்க் ரேஷியோ 0, ரிவார்டு 1.25%. இந்த கான்செப்ட்ல என்னோட அக்கௌண்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இன்னியோட கோல்டன் ஸ்டாக் ஹிண்டால்கோ இது 50,000 ரூபாய் வேல்யூ. இன்னைக்கு ஒரு 23 ரூபாய் 20 காசு. இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ்ல முடிஞ்சிருக்கு. டோட்டல் என்எஸ்சில வேல்யூ வைஸ் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் அதானி என்ட்டு, லேண்ட், பிபிஎல் இந்த 3 ஸ்டாக்கு. வால்யூம் வைஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய டாப் 3 ஸ்டாக்ஸ் அதானி என்ட்டு, ஏடபிள்யூஎல், பேடிஎம் இந்த 3 ஸ்டாக்கு. ஃபைனலாக நம்ம ஒரு வாரத்துக்கு மேலேயா ஈக்விட்டியில் இன்ட்ராடேல ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு நான் என்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான். திரிவேணி டர்பன், விபிஎல், ஏசிசி இந்த 3 ஸ்டாக்ல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த 3 ஸ்டாக்ல இன்னைக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நான் நாளைக்கு உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இன்னையோட மார்க்கெட்டில் ட்ரேடிங் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. லைவ் மார்க்கெட் கிளாஸ், என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலைனாலும் கண்டிப்பாக உங்களால் என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கற்றுக்க முடியும். ஒரு 2 வாரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.